1000 ஆண்டுகளுக்கு முன்னரே மாற்றுத்திறனாளிகளுக்கு வேலை வாய்ப்புகள் வழங்கினார்கள் நம்முடைய சோழ மன்னர்கள் என்பதை கல்வெட்டுக்கள் தெரிவிக்கின்றன. திருப்பயணத்தில் உள்ள ஒரு கல்வெட்டு விழியிழந்த 12 வேலைவாய்ப்பு வழங்கிய செய்தியை சொன்னது. இந்த கல்வெட்டு திருவாமாத்தூர் என்கின்ற ஊரிலே உள்ளது. விழுப்புரத்திற்கு அருகிலே உள்ள சிவத்தலம் இது. மூவராலும் பாடப்பெற்றது. நடுநாட்டு திருத்தலம். இந்த கோவில் அழகியநாதர் திருக்கோவில். இந்த கோவிலில் திருப்பதியம் பாடுகின்ற பொய்யாத சேவடி தேவகடநாத ராஜராஜ பிச்சன் என்கின்ற அவருக்கும் அவருடைய சந்ததியினருக்கும் காணியாக நிலம் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த செய்தியை ஒரு கல்வெட்டு தெரிவிக்கின்றது. இதைத் தொடர்ந்து இதற்கு முன்னர் அளிக்கப்பட்ட நிபந்தம் குறித்த ஒரு செய்தியும் இருக்கின்றது. அதில் விழிகள் இழந்த 16 பேருக்கு இத்திருக்கோவிலில் 3 சந்திகளிலும் தேவாரம் விண்ணப்பம் செய்வதற்கு நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு உதவியாக விழி காட்டுவார், கண் காட்டுவார். கண் காட்டுவார் என்பது கண்ணற்ற இவர்களுக்கு கண்ணாக இருந்து வழிகாட்டுபவர்கள் என்ற பொருளிலே இவர்களை கண் காட்டுவார் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். இவர்கள் 18 பேர். இவர்களுக்கு கொடுத்த ஊதியம் பற்றி அது சிறப்பான அந்த தெளிவான அந்த கணக்கு வியக்க வைக்கிறது. ஒருவருக்கு ஒரு நாளைக்கு ஒரு பதக்கு, அப்படியானால் ஒரு நாளைக்கு 3 கலம், ஒரு ஆண்டுக்கு 1080 கலம். உடைக்காக ஆளுக்கு 1 காசு, 18 காசு. ஒரு காசுக்கு 20 கலம் நெல். அப்படியானால் ஆண்டுக்கு 360 கலம் நெல். 1080 360 1440 கலம் நெல் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். ஒருவேளை நிலத்திலிருந்து கிடைக்கின்ற வருவாய் 120 கலம். அப்படியானால் 12 வேலிகள் வைக்க வேண்டும். ஆக 12 வேலி நிலம் கடுவனூர் என்ற இடத்திலே இந்த திருப்பதிய காணியாக இவளுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. என்ன அழகான துல்லியமான கணக்கு. மன்னன் மனமவுந்து கொடுத்தால் கூட அதிலே ஒரு கணக்கு இருக்கின்றது. எதற்காக இவ்வளவு சொல்கிறார்கள் என்றால், இப்பொழுது புதிதாக நியமித்திருக்கிறார்கள் அல்லவா, அவர்களுக்கு வழங்க வேண்டிய அந்த ஊதியம், அதாவது அதற்காக வைக்கக்கூடிய அந்த நிபந்தம், அது இந்த முன்னரே அளிக்கப்பட்ட அந்த நிபந்தம் இருக்கிறதே, இதை போல என்று குறிப்பதற்காக இந்த நிபந்தத்தை, முன்னாலே சொன்ன நிபந்தத்தை குறிக்கிறார்கள். நமக்கு தெரிய வேண்டிய செய்தி, விழியிழந்த 16 பேருக்கு வேலைவாய்ப்பு தந்திருக்கிறான் 2ஆம் குலோத்துங்க மன்னன். 2ஆம் குலோத்துங்க மன்னனுடைய 2ஆம் ஆண்டு கல்வெட்டு இது. அவர்களுக்கு உதவியாக 2. ஆக மாற்றுத்திறனாளிகள் குறித்த சிந்தனை நம்முடைய சோழ மன்னர்களுக்கு இருந்திருக்கிறது. இந்த 2 கல்வெட்டுகள் நமக்கு கிடைத்திருக்கின்றன. இன்னும் நிறைய நடந்திருக்க வேண்டும். அவையெல்லாம் நமக்கு செய்திகள் கிடைக்கவில்லை. எப்போது 2 கல்வெட்டில் இது இருக்கிறதோ அதே போல் நிறைய நடந்திருக்கும். நாட்டிலே மாற்றுத்திறனாளிகளுக்கு வேலை வாய்ப்பு என்பது நிறைய செய்திருக்க வேண்டும். இந்த 2 கல்வெட்டுகள் நமக்கு இவற்றை தெரிவிக்கின்றன. முன்னரே சொன்னது போல பெருமையாக இருக்கின்றது. நம்முடைய மன்னர்கள் எவ்வளவு ஒரு தர்ம சிந்தனை என்பது கோவிலிலே பாடுகின்ற தேவாரம் பாடுகின்ற அந்த பக்தியோடு மட்டுமல்லாமல் அதற்கு பணியமற்றவர்கள் நிபந்தம், அப்படிப்பட்டவர்கள் மாற்றுத்திறனாளிகளை பணியமைத்திருக்கிறார்கள். ஆக மாற்றுத்திறனாளிகள் பால் இவர்கள் கொண்ட அந்த தனிப்பறிவு என்பது நன்றாக புலனாகிறது.